கங்கை கொண்ட சோழபுரம் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் பார்க்கக்கூடிய அற்புதமான சிலை இதுதான். விசாரமருக்கு சண்டிகேஸ்வரர் பதவியை சிவபெருமானே கொடுக்கக்கூடிய காட்சியை தத்ரூபமாக இங்கே சிலை வடிவில் ஆக்கப்பட்டிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக விசாரமர் பால் கறந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேக பாலை தனது தந்தையே என்ன பண்றாரு, காலால் எட்டி உதைக்கிறார். எட்டி உதைக்கிறதுனால ஆத்திரமடைந்த அவர் என்ன பண்றாரு, தனது தந்தையின் காலை கோடரியால் வெட்டிடுறாரு. அந்த காட்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இங்க சிலை வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால தோன்றிய சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, விசாரமருக்கு சண்டிகேஸ்வரர் பதவியை கொடுக்கிறாரு. தனது தலையில் சூடியிருக்கக்கூடிய அந்த கொன்றை மாலையை எடுத்து விசாரமருக்கு சண்டிகேஸ்வரர் பட்டத்தை சூட்டும் அற்புதமான சிவபுராண ஒரு வரலாறு தான் இந்த வரலாறு இங்கு சிலையாக அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த சண்டிகேஸ்வரர் பாத்தீங்கன்னா இங்கே வைக்கப்பட்டிருப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, சிவபக்தியில் தன்னை சிவ சரண சேகரனாக அழைத்து கொண்ட ராஜேந்திர சோழன் சிவபக்தியில் அதிகம் கொண்டவர். அதனால தான் சண்டிகேஸ்வரருக்கு இணையான சிவபக்தி கொண்டவன் என்பதனை காட்டுவதற்காக, தன்னை சண்டிகேஸ்வரனாக உருவகப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு அற்புதமான சிலையை இங்கு வடித்திருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் இவரை ராஜேந்திர சோழனாகவே பார்க்கிறார்கள். அதனால கங்கை கொண்ட சோழபுரம் வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பார்க்க வேண்டிய அற்புதமான ஒரு சிலை அமைப்பு தான் இது.